ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும். 1 லட்சம் கோடி. தமிழகத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பையோம். காசு இல்லப்பா, காசு. அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுங்க. கரெக்ட் தானே சார்? நான் கரெக்டா பேசுறேன், ரொம்ப தெளிவா பேசுறேன் சார். நீங்க தூங்குங்க, நான் சென்னையில இருக்கேன் சார். थैंक यू சார். சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னடா வாடாது? என்ன வாடாது? இங்க வா, ஊது. என்ன சாக்ஸ் ஸ்மெல் வருது? சானிடைசர் ஸ்மெல் தான் பாரு. 3 நம்பர் சானிடைசர் பண்ணனும். 280 ரூபாய் சானிடைசர். வணக்கம், இது பிரைம் டிவியின் என்டர்டெயின்மென்ட் நியூஸ். இப்போது தமிழ்நாடு குடியாரர்கள் சங்கத்தின் தலைவர் ஆவேச பேட்டி. சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். வேலைக்கு போறது இல்ல, மெடிக்கல் வாங்கி உட்கார்ந்து குடிச்சிட்டு தெரியுது. இல்ல நான் குடிக்கல. தருதல பையில வச்சது. ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். இன்னைக்கு பாருங்க, நான் 250 ரூபாய் சரக்கு தான் அடிச்சு வந்திருக்கேன். 250 ரூபாய் சரக்கு அடிச்சு வந்தீங்க? ஏது காசு 250 ரூபாய்? 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். பிஏ இருக்கிறாங்கன்னா 3 பிஏக்களுடைய சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்கறாங்க. ஏது காசு 250 ரூபாய்? யூபிஐ பாஸ்வேர்ட் பார்த்துட்டேன். சரி, அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் டெய்லி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. இது ஏதேனும் புதுவித நோயாக இருக்குமா? இது பரவுமா? இதனை குணப்படுத்த முடியுமா? இது போன்ற பல அச்சுறுத்தும் கேள்விகளுக்கு விரைவில் பதிலளிப்பார் என்று நம்புகிறோம். சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏதோ. I generally deal with 5 million, 6 million. வழக்கமாக ஒரு மீடியாவில் ஏதேனும் உளறி கொட்டி எங்கள் டிஆர்பியை ஏற்றி விடுவது போல் இம்முறையும் கண்டிப்பாக ஏதேனும் செய்வார் என்ற செய்தியாளர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கைத்தட்டி மக்கள் சிரிக்கிறக்காக பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சார். ஏய், இப்ப எதுக்கு ஆமா சொல்? ஆனா திமுகவுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு ஒண்ணு சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அது அந்த மாதிரி வந்திருக்கேன். 250 ரூபாய் சானிடைசரா? 150. 150 ஏன்ட்ட சொல்றியா நீ? ஊராட்சி மன்ற யாமப்பூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர், அதிமுக கிளைக்கழக துணை செயலாளர். உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அதிமுக எனக்கு பிடிக்கல, வேட்பாளர் சரியில்லை. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எடுக்கல கீழே போடா. இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போ. அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. புங்கு செயல்பாடு நல்லா இருக்குது. ஏவாவேலு மாவட்ட தலைவர் ஏவாவேலு செயல்பாடு நல்லா இருக்குது. ஏவாவேலு மாவட்ட தலைவர் செயல்பாடு நல்லா இருக்குது. அவர் தலைமையில சேர்றதுக்கு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சக்தி லவ் பண்ண சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு. மேல ஏவாவேலு செயல்பாடு நல்லா இருக்குது. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். ஏவாவேலு செயல்பாடு நல்லா இருக்குது. அண்ணாமலை ஜெய். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. கோ ஹோம் கோத்தா. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன் இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த மாநில தலைவர் அண்ணாமலை. கடஞ்செடுத்த அயோக்கியம் கேடுகட்ட பொருளுக்கு கூட்டி கொடுக்கிற கம்முனாட்டி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி.
பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஐயோ என்னை விட்டு போயிட்டேடா. My repeated requests and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address. நீ என்னடா சொல்றது சொல்ற? எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூடு. பேரவை தலைவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு, ஜனகணமன என்னதான் பாடு. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிட்டீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன். திரும்ப வருவேன். உன்னை விட மாட்டேன். என்ன பண்றது? இவன் இழப்ப இந்தியா தாங்கிக்காதா? எங்க போகணும்? சாயந்தரம் மேல டீ கிங்கில வர கண்ணெடுத்து அடிச்சுட்டுமா? இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பைசா கூட நிதி தரவில்லை. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. பிஎம் கேர் ஃபண்டு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. அதானி குழும கடன் விவகாரங்களை வெளியிட முடியாது நிதியமைச்சர். 2 செருப்பால நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? டிமானிட்டைசேஷன் மூலமாக மீட்கப்பட்ட கருப்பு பணம் பத்தி தெரியாது. கொரோனாவுல சிக்கவன் கணக்கு கேட்டா தெரியாது. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறதில்ல. நீ தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? பிஎம் கேர் ஃபண்ட் பத்தி கேட்டா தெரியாது. அரசாங்கம் இது அப்படின்னு மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஜனகணமன என்னதான் பாடு. உன்னை முதலாளி சாலத்துல கீழே இறக்கி பார்க்க முடியலடா. ஜனகணமன என்னதான் பாடு. அபி ஐயோ 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 ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ 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 ஐயோ. ஏய் கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. ஐயோ 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 என்னாச்சு? ஐயோ 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 ஐயோ, இது நல்லா இருக்கு. Keep singing, enjoy the music. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.